நண்பர்களே, திராவிட இயக்கம் என்ன செய்தது? நாம் யார் என்று நமக்கு அடையாளம் காட்டியது. நாம் யார் என்பதை நமக்கே அடையாளம் காட்டியது. நீ சூத்திரன் இல்லை, அடிமை இல்லை, உடைக்க பிறந்தவன் இல்லை, உனக்கு எல்லா உரிமைகளும் உண்டு, பிறப்பால் நீ எவனையும் விட தாழ்ந்தவனும் இல்லை என்கிற உணர்வூட்டியதும் அடையாளம் காட்டியதும் திராவிடம். எனவே அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். யாராவது இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெண்ணாவது உடன்கட்டையை ஏற்றுக்கொண்டால் ஆரியம் வெல்லும், ஏற்காத வரையில் இந்த மண்ணில் திராவிடம் தான் வெல்லும். காலம் கருதி இன்றைய நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற தோழர் சிங்கராயர், ஒரு ஆய்வுரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற தோழர் அருள்மொழி உள்ளிட்ட மேடையிலும் அரங்கிலும் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம் அனைவர் சார்பாகவும் தமிழ்நாடு ஆளுநருக்கு நம் நன்றி. இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர் அவர்தான். இந்த கூட்டத்திற்காக உழைத்த எல்லா வேலைகளையும் செய்த தோழர்கள் என்னை கோபித்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் வேலை செய்தீர்கள், ஆனால் அவர்தான் விதை போட்டார். இப்படி ஒரு கூட்டம் நடக்க வேண்டும் என்பதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய ஆளுநர் தான். பாருங்கள், திடீரென்று ஒரு நாள் அவர் என்ன கண்டுபிடித்தார் என்றால், திராவிடம் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்றார். there is no any Dravidian identity. அதுதான் அவருடைய தொடர். நான் நினைக்கிறேன், சரஸ்வதி முத்துசாமி தீட்சிதருக்கு வீணை கொடுத்தது போல நம் தமிழ்நாடு ஆளுநருக்கு ஒரு ஆய்வு கண்ணாடி கொடுத்திருக்க கூடும். சட்டென்று அதை கண்டுபிடித்து திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது என்றார். இன்னொன்றையும் குறித்துக் கொள்ளுங்கள், அவர் திராவிடம் மட்டும் இல்லை என்று சொல்லவில்லை, இந்தியா என்ற ஒன்றும் கிடையாது என்று அதே உரையில் சொல்லியிருக்கிறார். 2 இடங்களில் பேசியிருக்கிறார். ஒன்று 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகத்தை நினைவு கூர்ந்து வேலூரில் நடைபெற்ற கூட்டம். இன்னொன்று ஆளுநர் மாளிகையிலேயே மாணவர்களை உட்கார வைத்து ஏக் பாரத் தான் அந்த சமஸ்கிருதம் தெரியும், நமக்கு அது வந்து தொலைய மாட்டேன் என்று நடத்திய கூட்டத்திலும் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்தியா என்றும் ஒன்று கிடையாது, பாரதம் தான் இருக்கிறதே தவிர இந்தியா கிடையாது. இந்தியாவையும் ஆங்கிலேயர்கள் தான் கொண்டு வந்து தந்தார்கள், திராவிடம் என்கிற சொல்லையும் ஆங்கிலேயர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். இதுதான் அவர் சொன்னது. என்ன ஒரு செய்தி என்றால், இந்தியா என்கிற சொல்லை ஆங்கிலேயர்கள் கொடுத்தார்கள், திராவிடம் என்கிற சொல்லையும் ஆங்கிலேயர்கள் கொடுத்தார்கள். ஆனால் நம்முடைய மதிப்பிற்குரிய ஆளுநர் அணிந்திருக்கிற அந்த கோட்டு சூட்டு உடை இருக்கு பாருங்க, அது ஆங்கிலேயர்கள் கொடுக்கல. அதுக்கு ஆங்கிலேயர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அது ஒரு வேதகாலத்து உடை. அவர் அணிந்திருப்பது வேதகாலத்து உடை. நான் உண்மையாக சொல்லுகிறேன், இந்தியா பெயரை மாற்றுவது அத்தனை எளிதல்ல. திராவிடத்தை உங்களால் மாற்றவே முடியாது. எவ்வளவு வேண்டுமானாலும் முயற்சி செய்யுங்கள், முடியாது. உங்களால் மிக எளிதாக முடியும். ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்திய கலாச்சார குறியீடான அந்த உடையை விட்டுவிட்டு நாளையிலிருந்து நீங்கள் வேத கலாச்சார உடையில் வந்தால் குறைந்தபட்சம் உங்கள் சொல்லுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள் என்று பொருள். வேத கலாச்சார உடை எப்படி இருக்கும் அந்த இடம் எனக்கு தெரியாது. எப்படி இருக்குமோ, எது வேத கலாச்சாரத்தின் உடை என்று கருதுகிறாரோ அதை அணிந்து வர வேண்டும். இப்போது ஆரியம் திராவிடம் என்கிற தலைப்பை நாம் எடுத்திருப்பதில் ஒரு பெரும் பகுதியை முழுமையாக அருள்மொழி சொல்லி இருக்கிறார். தமிழில், ஆங்கிலத்தில், சமஸ்கிருதத்தில், மும்மொழிகளில் அதை சொல்லி முடித்திருக்கிறார். இன்னொரு பகுதி இருக்கிறது, அதை மட்டுமே நான் தொட வேண்டும் என்று கருதுகிறேன். நண்பர்களே, அடிப்படையில் இந்த ஆரியம் திராவிடத்துக்கான வேறுபாட்டை இதைவிட எளிதாக சொல்ல முடியாது. பால்ய விவாகத்தை, உடன்கட்டை ஏறுதலை சொல்லி எது ஆரியம் எது திராவிடம் என்று விளக்கினார். கூடுதலாக ஒன்றை நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற நம்முடைய பெண்கள் மற்ற பெண்களிடம் சொல்ல வேண்டும். உடன்கட்டை ஏறுதல் என்றால் ஏதோ அப்படியே போய் இறந்து போவது என்கிற பொருள் இல்லை. அந்த கொடுமை எப்படி நடந்தது என்பதை நம் பிள்ளைகளுக்கு தெரியாது, நமக்கே தெரியாது, தெரிய வேண்டாம். ஆனால் அதை அறிந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். கணவன் இறந்து போனால் அவனை கொளுத்துகிற அந்த நெருப்பில் மனைவியை அப்படியே கூட தூக்கி எறிவதில்லை. அதற்காக சொல்ல வருகிறேன். அந்த பெண் ஓடி வந்து விடுவாள் என்று என்னதான் கணவன் மீது அன்பு இருந்தாலும் நெருப்பு சுடுமா இல்லையா? எனவே கைகளை பின்பக்கமாக கயிறுகளில் கட்டி 2 கால்களையும் கட்டி நெருப்பில் தூக்கி எறிந்த ஒரு கொடூரமான சமூகம் இது.
அதுதான் ஆரியம். ஆரியம் எத்தனை கொடூரமானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் பொழுது போகாமல் ஆரியத்தை எதிர்க்கவில்லை. மனிதநேயம் உடைய, ஜனநாயகத்தில் நம்பிக்கை உடைய ஒவ்வொருவரும் ஆரியத்தை எதிர்த்தாக வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இது ஒரு திமுக கட்சியின் வேலை அல்ல. 2 கைகளையும் 2 கால்களையும் கயிறுகளால் கட்டி நெருப்பில் தூக்கி எறிகிற போது அந்த நெருப்பில் கயிறுகள் பிரிந்து போய் அந்த பெண் வெளியே ஓடி வருவாள். அந்த கயிறுகள் அருந்து தெரித்து விடும். நெருப்பில் இல்லையா போட்டிருக்கிறான். வெளியே ஓடி வருகிற போது மூங்கில் கடிகளை கைகளில் வைத்துக்கொண்டு அடித்து அடித்து மறுபடியும் அந்த பெண்ணை நெருப்புக்குள் தள்ளியது ஆரியம். ஓடி வந்த பெண்ணை கை கொடுத்து அவளுக்கு மறுமணமும் செய்து வைத்தது திராவிடம். வெறுமனே நாம் இல்லை, ஓடி வருகிற பெண்ணுக்கு கை கொடுத்து மறுமணம் செய்து வைத்தது தமிழ்நாட்டில் எந்த இயக்கம்? சொல்லுங்கள். இன்று வரையிலே பெண்களுக்கு மறுமணத்தை, என் வீட்டில் ஒரு வாழ்த்து வரவேற்புரை இன்னமும் இருக்கிறது. என் அம்மா 1936 அது கொஞ்சம் சமஸ்கிருதம் கலந்த சொல்லாக விதவா விவாக திருமணத்துக்கு தலைமையேற்றவர் என்கிற அந்த வாழ்த்துரை இன்னமும் இருக்கிறது. எனக்கு பெருமை. அதுதான் நண்பர்களே, ஐயாவின் வழிகாட்டலில், திராவிட இயக்கத்தின் வழிகாட்டலில் திராவிட இயக்கம் செய்தது இதுதான். இன்றைக்கும் நாம் ஆரியம் வென்றிருக்கிறதா, திராவிடம் வென்றிருக்கிறதா என்பதற்கு ஒரே ஒரு கேள்வி. உடன்கட்டை ஏறுவதை ஏற்றுக்கொண்டால் ஆரியம் வெல்கிறது என்று பொருள். யாராவது இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெண்ணாவது உடன்கட்டையை ஏற்றுக்கொண்டால் ஆரியம் வெல்லும். ஏற்காத வரையில் இந்த மண்ணில் திராவிடம் தான் வெல்லும். ஆரியம் திராவிடம் என்பதை நான் இப்படி பார்க்கிறேன். ஆரியம் என்பது ஒரு மொழி குடும்பம், திராவிடம் என்பதும் ஒரு மொழி குடும்பம். ஆரியம் இனம், திராவிடம் இனம். ஆரிய வர்த்தம், திராவிட நாடு. ஆனால் இங்கே அல்ல சிக்கல். ஆரியம் என்பது ஒரு கருத்தியல், திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். இன்றைக்கு நாம் திராவிட நாடு கேட்கவில்லை, திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லவில்லை. நாம் இப்போது கேட்பதெல்லாம் திராவிட கருத்தியல் நிலை பெற வேண்டும் என்று. ஆரிய கருத்தியலுக்கும் திராவிட கருத்தியலுக்கும் தான் மோதல். ஆரிய கருத்தியல் என்பது ஆதிக்க கருத்தியல், திராவிட கருத்தியல் என்பது விடுதலை கோட்பாடு. அவ்வளவுதான். அது சர்வாதிகாரத்தை, அடிமைத்தனத்தை, ஆதிக்கத்தை போதிக்கிறது. திராவிடம் என்பது சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை, சகோதரத்துவத்தை, விடுதலையை முன்மொழிகிறது. எது வேண்டும் என்று இந்த மக்கள் முடிவு செய்யட்டும். யாருக்காவது சுதந்திரம் வேண்டாம், சமத்துவம் வேண்டாம், சகோதரத்துவம் வேண்டாம் என்கிற எண்ணம் வருமா? எனவே 2 கருத்தியல்களுக்கான மோதல். இது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அடையாளம். அவர் சரியாகத்தான் சொல்லுகிறார் ஆளுநர். there is no any Dravidian identity என்கிறார். அடையாளம். நண்பர்களே, திராவிட இயக்கம் என்ன செய்தது? நாம் யார் என்று நமக்கு அடையாளம் காட்டியது. நாம் யார் என்பதை நமக்கே அடையாளம் காட்டியது. நீ சூத்திரன் இல்லை, அடிமை இல்லை, உடைக்க பிறந்தவன் இல்லை, உனக்கு எல்லா உரிமைகளும் உண்டு, பிறப்பால் நீ எவனையும் விட தாழ்ந்தவனும் இல்லை என்கிற உணர்வூட்டியதும் அடையாளம் காட்டியதும் திராவிடம். எனவே அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு திடீரென்று ஏன் இவ்வளவு கோபம் வந்திருக்கிறது தெரியுமா? நாம் காரணம் இல்லை, ஐயா பெரியார் கூட காரணம் இல்லை, நம்முடைய தளபதி தான் காரணம். பதவியேற்ற அன்று 15வது நிமிடத்தில் எனக்கே வியப்பு. பதவியேற்ற 15வது நிமிடத்தில் பிலாங் டு எ திராவிடியன் ஸ்டாக் என்று போட்டார் பாருங்க. ரொம்ப பேர் செத்து போயிட்டான். இன்னமும் அப்படியே வெந்துகிட்டு இருக்கிறான். நான் அந்த பதவியேற்பு விழாவில் இருந்தேன். முடித்து போகிற போது பல்கலைக்கழகத்திலே ஊடகவியலாளர்கள் தான் வந்து கேட்டார்கள், இப்படி போட்டிருக்கிறாரே என்ன காரணம் என்று. அப்போதுதான் எனக்கு தெரியும், ஓ அப்படி தன்னை பற்றிய அறிமுகத்தில் பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, பிரசிடென்ட் திராவிட முன்னேற்ற கழகம் பிலாங் டு எ திராவிடியன் ஸ்டாக் என்று தலை நிமிர்ந்து சொன்னவர் நம்முடைய தளபதி தான். அதுதான் அவர்களுக்கு என்னடா இவர் இப்படி பேச தொடங்குகிறாரே, என்ன நினைத்தார்கள் என்றால் கலைஞரோடு முடிந்தது என்று நினைத்தார்கள். கலைஞரோடு திராவிட முழக்கம் இனி இந்த மண்ணில் கேட்காது என்று நினைத்தார்கள். தளபதி எல்லோரிடமும் கொஞ்சம் இணக்கமாக போய்விடுவார் என்று நினைத்தார்கள். இப்போது அவர்களுக்கு புரிகிறது he is more dangerous என்று. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் சொல்லவில்லை. கலைஞரை விட இவர்தான் ஆபத்தானவர் என்று இப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள். இதைவிட எங்கள் தளபதிக்கு இன்னொரு பெரிய பட்டம் கிடைக்கவே கிடைக்காது. யார் சொல்ல வேண்டுமோ அவர்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள். நண்பர்களே, அவர்களுக்கு எந்த பொறுமையும் கிடையாது. நான் சிங்கராயர் அவர்களுக்கு ஏறத்தாழ இங்கே அவர் பேச வருவதற்கு முன்னால் நான் அவரோடு பேசி மிக கவனமாக பேச வேண்டும். அத்தனைக்கு பிறகு இந்த அளவுக்கு அவர் பேசினார். நண்பர்களே,
அவர்களுக்கு எந்த பொறுமையும் கிடையாது. நான் ஏன் பொறுமையாக பேச வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால், அவர்களுக்கும் நமக்கும் வேறுபாடு இல்லாமல் போய்விடும். நமக்கு என்ன அவர்கள் மீது கோபம்? திராவிடத்தை இவர்களால் அழித்து விட முடியுமா? என்னமா அண்மையில் ஒரு பேட்டி, நேர்காணல், வேறு வழியில்லை பெயரை சொல்லுகிறேன், எச் ராஜா என்று ஒருவர். கால்டுவெல் என்றால் அவர்களுக்கு காலிலிருந்து தலை வரைக்கும் எரியும். கால்டுவெல் என்கிற பெயர் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சல் மூட்டக்கூடிய பெயர். அவர் சொல்லுகிறார், இந்த கால்டுவெல்னு ஒருத்தன் வந்தான், அவன் என்னன்னோ எழுதிட்டு போனான். ஒரு நிருபர் கேட்கிறார், அது புத்தகமாக வந்திருக்குங்களே. அது புத்தகம் இல்லை, பொய், புனை சுருட்டு. உடனே ஒருத்தர் கேட்குறார், நான் கூட கேட்டிருப்பேனான்னு தெரியல, அது புத்தகம் இல்லை, பொய், புனை சுருட்டு. மகாபாரதம் மாதிரிங்களான்னு கேட்டான். யாராவது அந்த நண்பர் இருந்தால் அவருக்கு ஒரு மாலை போட்டு ரொம்ப அமைதியாக கேட்டார். அது ஒன்றும் கோபமெல்லாம் கேட்கல, அது பொய், புனை சுருட்டு, கோபமாக சொன்னார். மகாபாரதம் மாதிரிங்களான்னு ஒன்று அவருக்கு அதிர்ச்சி ஆகி, ஏறத்தாழ அப்போ நீங்கள் அவருடைய ரத்த அழுத்தத்தை சோதிச்சிருந்தீங்கன்னா மேலே ஏறி இருக்கும். உடனே எழுந்து கெட் அவுட். யாரை? நிருபரை பார்த்து, உனக்கு விடை சொல்ல முடியவில்லை என்றால் முடியவில்லை என்று சொல், அல்லது எங்கள் சீமான் மாதிரி பொய்யாவது சொல். திடீரென்று சீமான் முந்தா நாள் நான் கேட்ட அருள்கிட்ட, நான் பார்த்துட்டேன் அந்த கன்றாவியன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார், நான் தில்லிக்கு போனேன், இராணுவம் என்னை சூழ்ந்து கொண்டது. இவர் சீன பிரதமர் பாருங்க. ஏன்னா பொய் சொல்றது ஏக்கர் கணக்கிலேயே சொல்றது. நான் தில்லிக்கு போனேன், என்னை இராணுவம் சூழ்ந்து கொண்டது. கூட வந்தவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. இராணுவம் எதுக்கு இவரை சூழ்ந்துதான், நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கோம். இராணுவத்தை இதை விட இழிவுபடுத்த முடியுங்களா? இராணுவத்தை நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இப்படியாவது ஏதாவது சொல்லிவிட்டு போங்கள், கொஞ்சம் நகைச்சுவையாகவாவது இருக்கும். எவனும் நம்ப மாட்டான், பக்கத்தில் இருக்கவன் உட்பட. ஆனால் கெட் அவுட்னு ஹெச் ராஜா எழுந்து கோமா சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார். எப்படி இருப்பாருங்க? அந்த நிருபர் போகல, கெட் அவுட்னாரு. அப்புறம் நான் அந்த பேட்டியை விட்டு வெளியே போயிடுறேன்னாரு. ரெண்டாவது தான் நடக்கும். திராவிடத்தை உங்களால் வெளியே அனுப்ப முடியாது, ஆரியம் வெளியே போய்விடும் என்பதற்கு ஒரு சின்ன குறியீடு இது. உங்களால் ஒரு நாள் அனுப்ப முடியாது. காரணம், திராவிடம் என்பது எங்கள் வாழ்வியலோடு இணைந்தது. அவர்களுக்கு அடிப்படை கோபம், நான் உண்மையாக சொல்லுகிறேன், நம் மீது இல்லை, நம்மை அவர்கள் மதிப்பதில்லை. மிகப்பெரிய எங்களின் தாய் கழகமான திராவிடர் கழகத்தின் மீது கூட கோபம் இல்லை. அவர்களுக்கு கோபம் திமுகவை அழித்து விட வேண்டும், திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு காரணம், திராவிடர் கழகம் தேர்தலில் போட்டியிடாது. நாங்கள் போட்டியிட்டாலும் வெற்றி பெற மாட்டோம். போட்டியிடக்கூடிய ஆற்றலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் திமுக கழகத்துக்கு தான் இருக்கிறது என்கிற காரணத்தால் அதனை அழிக்க வேண்டும் என்றால் அடிப்படையில் திராவிடத்தை அழித்து விட வேண்டும். அதற்கு இன்னொரு வழியையும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இதில் ஒன்றை நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன். சமஸ்கிருதம் தமிழ் மோதலாக இருந்தாலும், மனுஸ்மிருதி சமநீதி மோதலாக இருந்தாலும், நாம் யாரோடும் பகை கொண்டு மோதவில்லை. மனுஸ்மிருதியை நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களினுடைய வழிகாட்டுதலில் சிறுத்தைகள் புத்தகமாக அடித்து கொடுத்தார்கள். நாராயணன் திருப்பதி என்று ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார். இந்த மேடையில் தான் இவர்கள் பெயரை எல்லாம் பேரு நான் சொல்லி தொலைக்கிறேன். நாராயணன் திருப்பதி சொன்னார், மனுஸ்மிருதியை கொண்டு போய் மக்களிடம் கொடுக்கிறவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும் என்றார். நல்லது, மனுஸ்மிருதி எழுதியவனை என்ன செய்யலாம் என்று கேட்டேன். இதை கொண்டு போய் கொடுத்தவனை கைது செய்ய வேண்டும் என்றால் அதை எழுதியவனை என்ன செய்வது? எழுதியது இது திராவிடர் கழகமாக அருள்மொழி வருகிற போது அச்சிட்டு ஆசிரியரிடமிருந்து வாங்கி கொண்டு வந்த மாதிரி. நான் கேட்கிறேன், உங்களுக்கு உண்மையாக நேர்மை இருக்குமானால் ஒன்றுக்கு விடை சொல்லுங்கள். மனுஸ்மிருதியின் மீது இவ்வளவு பற்றுக்கொண்டு எங்களை எதிர்க்கிறீர்களே, மனுஸ்மிருதியை எரித்த எங்கள் அண்ணல் அம்பேத்கர் மீது ஏன் உங்களுக்கு கோபம் வரவில்லை? இன்றைக்கு இங்கே பாடுகிற போது நம்முடைய பாவலர் கண்ணையா, மாபாதக மனுநீதியை புதைத்த மண்ணில் புதைத்த எங்கள் அண்ணல் என்றார். ஒரே ஒரு திருத்தம், மாபாதக மனுநீதியை மண்ணில் எரித்த எங்கள் அண்ணல் அம்பேத்கர். புதைக்கல, எரிச்சிட்டாரு. புதைச்சா திரும்ப வந்தாலும் வரும். அம்பேத்கர் என்ன சொன்னார்? அந்த வரிகளை அப்படியே நான் சொல்லுகிறேன், ஒரு எழுத்து கூட மாறாமல் சொல்லுகிறேன். ஆழ்ந்த அளவிடற்கரிய எங்களின் வெறுப்பை, அந்த மனுஸ்மிருதியின் மீது ஆழ்ந்த அளவிடற்கரிய எங்களின் வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த மாநாட்டின் இறுதியில் இதை நாங்கள் கொளுத்துகிறோம் என்று அறிவித்தார். 1927
டிசம்பர் 25 கொளுத்தினார். இன்றைக்கு ஏன் அம்பேத்கரை கொஞ்சமும் வெட்கம் இல்லாமல் தோளில் தூக்கி வைத்துக் கொள்கிறீர்கள்? வாக்குகளுக்காகத்தானே. அம்பேத்கரை எதிர்த்தால் மராத்தியத்திலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் உங்களால் வாக்குகளை பெற முடியாது என்பதற்காகத்தானே. சேர்த்து குறித்துக் கொள்ளுங்கள், திராவிடத்தை எதிர்க்கிற வரைக்கும் தமிழ்நாட்டிலும் உங்களால் வாக்குகளை பெறவே முடியாது, ஒரு நாளும் முடியாது. எனவே தங்களினுடைய இன்னொரு அணியை இப்போது அனுப்பி இருக்கிறார்கள். அதைத்தான் நண்பர் வந்து சொன்னார், அதை பேசுங்கள் என்றார். திராவிடம், அதாவது நாங்களும் ஆரியத்தை எதிர்க்கிறோம், அவர்களும். எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போறாங்க மாதிரி. நாங்களும் ஆரியத்தை எதிர்க்கிறோம், ஆனால் ஆரியத்துக்கு எதிரானது திராவிடம் அல்ல, தமிழ். தமிழை வைத்து ஆரியத்தை எதிர்க்கிறோம். இது மாப்போசி செய்த பழைய வேலை. புதிதாக ஏதாவது கண்டுபிடியுங்கள். நாங்கள் தமிழை வைத்து ஆரியத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எங்கள் தமிழ் மன்னர்கள் தான் ஆரியத்தை எதிர்த்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறார்கள். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டியன். உண்மைதான், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டியன் ஆரியனை எதிர்த்தான் என்று சொல்லுகிற நீங்கள் அத்தனை தமிழரசர்களும் ஆரியர்களை எதிர்த்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டியன் பெயரை சொல்லுகிற நண்பர்களே, அடுத்த பெயரை நான் சொல்லுகிறேன், விளக்கம் சொல்லுங்கள். பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி என்பவனும் பாண்டிய மன்னன் தான். அவன் யாகசாலை ஒண்ணு வைக்கல, 2 இல்ல, பல்யாகசாலை, பல யாகசாலைகளை நடத்திய ஆரிய அடிமையாக இருந்தவனும் பழைய தமிழ் மன்னர்களில் ஒருவன் தான் நீங்கள். தமிழ் என்பது எல்லாவற்றையும் உட்கொண்டது. தமிழ் என்பது ஒரு மொழி. தமிழுக்கு இது வேண்டும் அது வேண்டாம் என்பதல்ல. தமிழில் தேவாரம் திருவாசகமும் உண்டு. தமிழில் இருக்கிற பிற்போக்கான பெண்களுக்கு எதிரான கருத்துகளும் உண்டு. தமிழில் சாதியை தூக்கி பிடிக்கிற இடங்களும் உண்டு. தமிழில் சாதியை எதிர்க்கிற உரமூட்டக்கூடிய எழுத்துகளும் உண்டு. தமிழ் என்றால் எல்லாம் இருக்கும். பாரதியினுடைய பாடல்களை அடிக்கடி சொல்லுகிறீர்களே, திராவிடம் இல்லை என்று சொல்லுகிற இவர்கள் யாரும் ஆரியம் இல்லை என்று சொல்லுவதில்லை. நீ திராவிடம் என்பதே ஆரியத்துக்கு எதிர்ச்சொல். ஆரியம் இருக்கிற வரையில் திராவிடம் இருக்கும். திராவிடத்தை எதிர்க்க முடியாமல் ஆரியம் இருக்கும். எனவே இவர்கள் தமிழை கொண்டு வந்து நிறுத்தி திராவிடத்தை புறந்தள்ளி வேண்டுமென்றே நாமெல்லாம் தமிழர்கள், நம் அடையாளத்தை இவர்கள் மறைக்கிறார்கள் என்கிறார்கள். நான் கேட்கிறேன், அதே ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டியன் கூட ஆரியர்களை மட்டும் போரில் வெல்லவில்லை, சேரனையும் சோழனையும் சேர்த்து வென்றான். கொங்கு நாட்டில் இருந்த சிற்றரசர்களையும் சேர்த்து வென்றான். சேரனும் சோழனும் ஆரியனா? அந்த காலத்து மன்னர்கள் போரிட்டு கொண்டார்கள். இன்னொரு உண்மையான செய்தியை நான் சொன்னால், ஏற்கனவே ஐயா பெரியாரை பற்றி பேசுவதால் தமிழ் துரோகி என்பார்கள். திமுகவை ஆதரிப்பதால் எனக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள், அறிவாலயத்தின் ஒட்டுத்திண்ணை குடியிருப்பாளர் என்று. ஒன்றும் வருத்தமில்லை. RSSின் கைக்கூலியாக இருப்பதை விட அறிவாலயத்தின் ஒட்டுத்திண்ணையில் இருப்பது பெருமைதான். நீங்கள் RSSின் கைக்கூலியாக அல்லவா இருக்கிறீர்கள். எனவே அடுத்ததாக என்ன சொல்வார்கள் என்றால், இவர்கள் திராவிடத்தால் தமிழை மறைக்கிறார்கள். குறித்து கொள்ளுங்கள், காலகாலமும் தமிழை உயர்த்தியது திராவிடம், ஒரு நாடும் தமிழை மறைத்ததில்லை. இந்த மேடைகள் எப்படி இருந்தன? கனம் அக்ராசனர் அவர்களே, காரியதர்சி அவர்களே, பொக்கிஷதாரர் அவர்களே, பிரசங்கிகளே, மகாஜனங்களே என்று பேசிய மேடையில் பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்றெடுத்த தாய்மாரே, நல்லிடம் சிங்கங்காள் என்று முழங்கியது திராவிட இயக்கத்தின் மேடை. திராவிட இயக்கம் இந்த மண்ணில் கால் ஊன்றிய பிறகுதான் செந்தமிழ் இந்த நாட்டில் வலம் வர தொடங்கிற்று. மறுக்க முடியுமா யாராவது? என்றைக்காவது தமிழுக்கும் திராவிடத்துக்கும் தொடர்பில்லை என்று சொல்ல முடியுமா? தமிழ் உரையாடலில் மிகச்சிறந்தவர் என்று கருதப்பட்ட எங்கள் ஐயா தமிழ் தென்றல் திருவிக்கா கூட சொன்னார், என் காலம் முடிந்தது, இனி திருவிக்காவின் தமிழ் அல்ல, அண்ணாதுரையின் தமிழ்தான் நாடெங்கும் ஒலிக்கும் என்று திருவிக்கா சொன்னார். நாங்கள் சொல்லவில்லை. எனவே தமிழை உயர்த்தி பிடித்தது, பெண்ணை சமமாக கொண்டு வந்து நிறுத்தியது, பெண்ணுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று 29வது ஆண்டு நினைத்து கூட பார்க்க முடியுமா? 1929 என்றால் ஏறத்தாழ 98 ஆண்டுகளுக்கு முன்னால். நண்பர்களே, நான் ஒரு செய்தியை எடுத்து சொல்லுகிறேன். இந்த ஆரிய திராவிட போராட்டம் என்பது தொடர்ந்து காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. பெயர்கள் மாறி இருக்கலாம். திராவிடம் என்பது ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லுகிறீர்களே, மனசாட்சி இருந்தால் சொல்லுங்கள், இந்து என்கிற பெயர் யாரால் உருவாக்கப்பட்டது? இந்து என்கிற பெயர் உங்கள் தேவாரம் திருவாசகத்தில் இருக்கிறதா?
பக்தி இலக்கியத்தில் இருக்கிறதா, ஆழ்வார்களின் பாசுரங்களில் இருக்கிறதா, ஐம்பெரும் காப்பியங்களில் இருக்கிறதா, சங்க இலக்கியத்தில் இருக்கிறதா? எங்காவது ஓரிடத்தில் இந்து என்கிற பெயரை எடுத்து காட்டுங்கள். இந்து என்கிற பெயரை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தவன் ஆங்கிலேயன் தான் என்பதை சங்கராச்சாரியாரே தெய்வத்தின் குரலில் சொல்லிவிட்டார். நம்ம பேசினா மனுஷன் குரல், அவர்கள் பேசினால் தெய்வத்தின் குரல். தெய்வத்தின் குரல். யாராவது தான் புத்தகம் எழுதும்போது அந்த புத்தகத்துக்கு தெய்வத்தின் குரல் என்று பெயர் வைப்பானா? தனக்குத்தானே தெய்வத்தின் குரல் என்று பெயர் வைத்துக் கொண்ட அந்த தெய்வத்தின் குரல் முதல் பாகத்தின் 424ஆம் பக்கத்தில் சங்கராச்சாரியார் சொல்லுகிறார், வெள்ளைக்காரன் நமக்கெல்லாம் இந்து என்று பெயர் வைத்தானோ பிழைத்தோமோ, இல்லை என்றால் ஆளுக்கு ஒரு திசையில் பிய்த்து கொண்டு போயிருப்போம். இது அவருடைய, அதை மிகச் சரியாக அருள்மொழி சொன்னார். வெறும் உடன்கட்டை ஏறுதல் அல்ல, எல்லோருக்கும் கொடுத்து நாமும் உண்டால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பினால் அது திராவிடம். இன்னொரு செய்தியை சொன்னார். எத்தனை பேர் கவனித்தீர்கள்? எத்தனை பேருக்கு அதனுடைய உட்பொருள் புரியும் என்று எனக்கு தெரியாது. காஞ்சி மடத்தில் இன்றைக்கும் நீங்கள் போனால் அங்கே வடிக்கப்படுகிற உணவு இருக்கிறதே, பார்ப்பனர்கள் போக மீதம் இருந்தால் குழி தோண்டி புதைத்து விடுகிற கொடுமைக்காரர்கள் அவர்கள். உண்டா இல்லையா சொல்ல சொல்லுங்கள். குழி தோண்டி புதைத்து விடுகிறவர்கள். அவர்களை பார்த்து இந்த சைவ மடங்களும் கூட, எங்கள் ஐயா பாவாணர் எழுதுகிறார், நான் தர்மபுரம் ஆதீனம் மடத்துக்கு தமிழ் நூல்களை கொண்டு வருவதற்காக போயிருந்தேன். அங்கே உவே சாமிநாதையரும் இருந்தார். அவருக்கு ஒரு தனி இடம் கொடுக்கப்பட்டது. நாங்கள் எல்லோரும் வெளியிலே ஒரு மண்டபத்திலே அமர வைக்கப்பட்டோம். மதிய நேரம் உணவுண்டு செல்லலாம் என்றார்கள். அந்த சங்கர மடத்திலே மண்ணுக்குள்ளே போட்டு புதைத்து விடுவார்கள். சைவ மடத்திலே அப்படி இல்லை, நீங்களும் உணவுண்டு போகலாம் என்றார்கள். காத்திருந்தோம். மணி 2 ஆயிற்று, 2:30 ஆயிற்று, 3 மணியை நெருங்குகிற போது, என்ன எப்போதுதான் மதிய உணவு? இல்லை, நாங்கள் புறப்படுகிறோம் என்றார் தன்மானக்காரர் பாவாணர். அப்போது சொன்னார்கள், இல்லை, பார்ப்பனர்கள் பந்தி முடிந்து விட்டது, அடுத்தது உங்களுக்கு என்றார்கள். எல்லா இடத்திலும் நாம் இழிவுபடுத்தப்பட்டோமே. எங்கள் கலைவாணரும் எம்.ஆர். ராதாவும் எல்லா இடத்திலும் இருக்க முடியுமா? இப்படித்தான் ஒரு திரைப்பட தயாரிப்பு அரங்கத்திலே கூட நடிகர்களிலே கதாநாயகனாக நடித்த எம்.கே. ராதாவுக்கு, கலைவாணருக்கு வெளியிலே உணவு படைக்கப்பட்டது. உள்ளே பார்ப்பனர்கள் மட்டும் உண்டார்கள். கலைவாணர் கேட்டார், அத்தனை பேருக்கிடமிருந்தும் அதே அளவுதான் பணத்தை பிடிக்கிறீர்கள், ஆனால் அவர்களுக்கு உள்ளே சாப்பாடு, எங்களுக்கு வெளியே உணவு என்றால் என்ன பொருள்? அதற்கு அந்த தயாரிப்பாளர் சொன்னார், நான் வேண்டுமென்று செய்யவில்லை, சமபந்தி போஜனம் அவர்களுக்கு பிடிக்காது என்று உங்களுக்கு தெரியும், தனியே சாப்பிடுவது அவர்களின் விருப்பம் என்றார். கலைவாணர் சொன்னார், அப்படியா, நல்லது, எங்களுக்கு அசைவம் சாப்பிடுவது எங்கள் விருப்பம். அசைவம் கிடைக்குமா? இல்லை, அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அடுத்த நாள் என்ன செய்தார்கள் என்றால், அருமையாக மீன் வாங்கி வந்து, அது கோழி கறியில் கூட அவ்வளவு வாசம் வராது, நல்ல மீன் குழம்பு வைத்து வெளியே சாப்பிடும்போது அவன் பூரா வெளியே வந்துட்டான். வந்து கேட்டான், என்ன மீன் குழம்பெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு. கலைவாணர் ஒரு விடை சொன்னார், கவனிச்சுங்க. என்ன மீன் குழம்பெல்லாம் சாப்பிடுவீங்க? கருவாடு கிடைக்கலப்பா, நாளைக்கு பாரு வாசம் கமகமன்னு தூக்கும்னர். ஆரியத்தை அடித்த அடி அன்று தொடங்கி இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது. இது என்ன வெறும் உரையாடலா? இது ஆரியத்தின் மீது விழுந்த அடி. உன் உணவை நீ உண், நாங்கள் கேட்கவில்லை. எங்கள் உணவை நாங்கள் உண்ணுவதற்கு நீ குறுக்கே நிற்க முடியாது என்பதை தமிழ்நாடு உரத்து சொல்லுகிறதே என்றவர்கள் கவலைப்படுகிறார்கள். நண்பர்களே, 2024 பற்றி சிங்கராயர் கவலைப்பட்டார். வேண்டாம், நம் கடமையை நாம் செய்வோம், மக்களிடத்தில் இந்த விழிப்புணர்வை கொண்டு போவோம். இந்த இந்து என்பது எப்போது வந்தது என்பதை ஆதாரங்களோடு விளக்குவோம். 1876 தான் முதலாக சர் வில்லியம் ஜோன்ஸ் என்கிற அவரும் நீதிபதி, ஆங்கிலேயர் தான், ஏசியாட்டிக் சொசைட்டி என்று கல்கத்தாவிலே பேசிய அந்த பேச்சு 1878 அவர்களினுடைய ஏட்டில் ஜேர்னலில் வந்தது. அதில் தான் அவர் சொல்லுகிறார், கிரேக்கத்தை விட, லத்தீனை விட, பாரசீக பழைய ஓல்டு பெர்சியன் பழைய பாரசீக மொழியை விட சமஸ்கிருதம் அழகானது. சொன்னவன் ஆங்கிலேயன். அது அப்போது அவர்களுக்கு இனித்தது. நான் சொல்லுகிறேன், எங்களுக்கு ஒன்றும் கோபம் இல்லை, சமஸ்கிருதம் இனிமையான மொழியாக இருந்தால் இருக்கட்டும். அதற்கு பிறகு இந்து லா என்பதை அவர்தான் 1896 அறிமுகப்படுத்தினார். அது வரையில் இந்தியாவில் எந்த இடத்திலும் சட்ட புத்தகத்தில், நடைமுறையில், இலக்கியத்தில் இந்து என்கிற பெயர் கிடையாது. சைவன் உண்டு, வைணவன் உண்டு. நீங்கள் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கூட போக வேண்டாம்.
50-60 ஆண்டுகளுக்கு முந்தைய உங்கள் வீட்டு பத்திரம் இருக்குமானால் இன்று இரவு போய் எடுத்து பாருங்கள். 1960க்கு முந்தைய பத்திரம் வீட்டில் இருக்குமானால் அருள்மொழி அவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு போய் நீங்கள் எடுத்து பாருங்கள், என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? இன்னார் வயது, இன்னாருடைய மகன், சிவமதம், வைஷ்ணவ மதம் என்று எழுதியிருக்குமே தவிர இந்து மதம் என்று எழுதியிருக்காது. எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அதையும் ஆங்கிலேயன் தானே கொண்டு வந்து கொடுத்தான். தாமஸ் ட்ரவுட்மன் என்கிற அமெரிக்காவில் மிசிகன் பல்கலைக்கழகத்திலே வரலாறு மற்றும் தொல்லியல் துறையில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று இன்றைக்கும் 82 வயதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் தமிழில் வரவில்லை. வாய்ப்பு உள்ளவர்கள் ஆங்கிலத்தில் படியுங்கள். நான் தமிழ்நாடு ஆளுநருக்கு இதற்காகவும் நன்றி சொல்ல வேண்டும். ஆரியன் டிபேட் என்கிற அந்த புத்தகம் என் புத்தக அடுக்கில் நெடுநாளாக இருந்தது. படிக்க நேரமில்லை. ஆளுநர் தூண்டுதலில் இன்று காலையில் இருந்து படித்து முடித்து விட்டேன். மிக அற்புதமான அத்தனை ஆவணங்களையும் உள்ளடக்கிய புத்தகம். சர் வில்லியம் ஜோன்ஸினுடைய பேச்சு அப்படியே இருக்கிறது. அதை எதிர்த்து இல்லை இல்லை திராவிடம் என்பது தனி மொழி குடும்பம் என்று கால்டுவெல்லுக்கு 40 வருடத்துக்கு முன்னால் ஃபாதர் எல்லிஸ் எழுதிய அந்த கட்டுரை அந்த புத்தகத்தில் இருக்கிறது. ஃபாதர் எல்லிஸ் தான் முதல்ல 1816, கால்டுவெல் 1856. எதற்கு சொல்லுகிறோம் என்றால், இது வரலாறு நண்பர்களே. திரும்ப திரும்ப பாருங்கள். இந்த ஆரியம் என்பது சமநீதிக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது. பொருளாதார அடிப்படையிலும் இந்தியா இன்றைக்கு எந்த நிலைக்கு வந்திருக்கிறது? இந்தியாவின் வளர்ச்சி எங்கே இருக்கிறது? ஆரியம் ஆழ்வதால் என்ன நடக்கிறது? அதானி என்ற ஒரு தங்கமான மனிதர், உங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையான மனிதர், இன்றைக்கு இந்தியாவின் துறைமுகங்கள் அனைத்தும் அவர் கையில். சூரிய ஒளியில் வருகிற மின்சாரம் முழுவதும் அவருடைய கையில். 1982 ஒரு சாதாரணமான பிளாஸ்டிக் நிறுவனம் வைத்திருந்தவர் அதானி. 2000 குஜராத்தில் மோடி முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு வளரத் தொடங்கியவர். 2014ஆம் ஆண்டு அதானியினுடைய சொத்து மதிப்பு $7 பில்லியன். பில்லியன் என்றால் 100 கோடி. 7 × 100 700 கோடி ரூபாய் அல்ல, 700 கோடி டாலர். 1988 வரைக்கும் மிக சாதாரணமாக இருந்த ஒரு அதானி 2014 குஜராத்தில் முதலமைச்சராக அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருந்த பிறகு 7 பில்லியன் கோடி. தயவு செய்து கவனியுங்கள், கணக்கு மிக முக்கியம். வரலாறு முக்கியம் அமைச்சரே என்பது போல கணக்கு மிக முக்கியம். 7 பில்லியன் கோடி 2014. இன்றைக்கு 2022 அவருடைய சொத்து மதிப்பு 137 பில்லியன் கோடி டாலர். இந்தியாவின் முதல் பணக்காரர், ஆசியாவின் முதல் பணக்காரர், உலகத்தின் 3வது பணக்காரர் யார்? அதானி என்று சொல்லாதீர்கள், மோடியின் நண்பர். மோடி பாருங்கள், நம் ஊருக்கு வந்தால் வேட்டி சட்டை அணிந்து கொள்ளுகிறார், அங்கே போனால் குல்லா வைத்துக் கொள்ளுகிறார், இன்னொரு இடத்தில் தாடி. இது இங்கே மாறுவேட போட்டியா நடக்கிறது நாட்டில். நீங்கள் ஒரு பிரதமர் மக்களுக்கு நாட்டுக்கு என்ன செய்தோம் என்பதை பற்றி இல்லாமல் ஒரு மாறுவேட போட்டிக்கு தயாராகிற ஒருவரை போல. நண்பர்களே, அதானியை ஒரு குறியீடாக மட்டும்தான் சொன்னேன். அப்படிப்பட்ட சிலர் தான் நாட்டை ஆள்கிறார்கள். ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அல்ல. மதவாத அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் ஆள்கிறது, பொருளாதார அடிப்படையில் அதானிகள் ஆள்கிறார்கள். நாம் அடிமைகளாகத்தான் இருக்கிறோம். இன்னமும் போராட வேண்டிய நிலையிலே தான் இருக்கிறோம். கோபப்படுங்கள் என்று நண்பர் சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், இந்த கோபம் மணல் எடுத்து குறைந்தது வாக்குச்சாவடியிலாவது வெளிப்பட வேண்டும் என்பதுதான். பாபா ராம்தேவ் என்று இன்னொரு அருமையான மனிதர் இருக்கிறாரே, 81 வழக்குகள் அவர் மீது இருக்கின்றன. உத்தரகாண்ட் அரசு அவர் மீது தொடுத்திருக்கிறது. 2017 செப்டம்பரில் டெல்லி உயர் நீதிமன்றம் தெரிவிக்கிறது, இந்த பாபா ராம்தேவ் நீங்கள் பதஞ்சலி என்கிற நிறுவனத்தின் சார்பில் வெளியிடுகிற எல்லா விளம்பரங்களும் மோசடியாக இருக்கின்றன, பொய் சூழ்ந்திருக்கின்றன. ஒருவேளை அவருக்கு ஆலோசகராக நம்முடைய ஊரிலிருந்து ஒருவர் போயிருப்பாரா என்று எனக்கு தெரியாது. எல்லா விளம்பரமும் பொய்யாக இருக்கிறது, நிறுத்தி கொள்ளுங்கள் என்று உயர் நீதிமன்றம் சொன்ன ஒருவருக்குத்தான் அவர் நடத்திய விழாவிலே தான் பிரதமர் கலந்து கொள்ளுகிறார். ஸ்ரீ ரவிசங்கர். இவர்களை பற்றி ஆரியம் என்றால் யார் என்பதை கணக்கிலே வையுங்கள். ஸ்ரீ ரவிசங்கர் யமுனை ஆற்றங்கரையிலே ஒரு விழா நடத்துகிறார். சுற்றுச்சூழல் ஆர்வம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள், இது ஆபத்தானது, சுற்றுச்சூழலை கெடுத்துவிடும். ஆனால் அந்த விழாவில் பிரதமர் கலந்து கொள்ளுகிறார். 42 கோடி ரூபாய்க்கு அங்கே சேதமடைந்திருக்கிறது என்று பசுமை தீர்ப்பாயம் சொல்லுகிறது. 42 கோடி ரூபாயை கட்டச் சொல்ல வேண்டுமா இல்லையா?
பிரதமருக்கு வேண்டியவராயிற்றே 1 கோடி அபராதம் போடுகிறார்கள். 42 கோடிக்கு 1 கோடி அபராதம் போடுகிறார்கள். இங்கே கோயம்புத்தூரிலே ஒருவர் இருக்கிறார், மோட்டர் பைக்கிலே சுற்றி வருகிறார். நண்பர்களே, இந்த நாடு நம்முடையதாக இருக்க வேண்டுமானால் ஆரியம் விரட்டப்பட வேண்டும், திராவிடம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் திராவிடமே நம்முடைய கொள்கை. திராவிடத்தை இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அதை மிக தெளிவாக தலை நிமிர்ந்து உரத்து நாட்டில் பேசுகிறார் என்பதால் அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த கோபம் நமக்கு புரிகிறது. ஆனால் நீங்கள் எத்தனை கோபப்பட்டாலும், இன்னும் எத்தனை விதமான மனிதர்களை அழைத்து வந்தாலும், தமிழை வைத்து திராவிடத்தை வென்றுவிடலாமா என்று பார்த்தாலும், எதன் மூலமாகவும் எதனாலும் நீங்கள் இல்லை, ஆளுநர் இல்லை, உங்களுக்கு பாட்டனுக்கு பாட்டன் வந்தாலும் திராவிட இயக்கத்தையும் திமுக கழகத்தையும் இந்த மண்ணை விட்டு அசைக்க முடியாது என்பதை அழுத்தமாய் சொல்லி, இன்னும் கொஞ்சம் அருகில் போய் சொல்லலாம் என்று கருதி திராவிடர் கழகம் நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறார்கள். நாளை ஆர்ப்பாட்டம் சைதை பனகல் மாளிகை அருகில் காலை 11 மணிக்கு நடக்கிறது. அதிலும் அனைவரும் பங்கேற்போம். ஆளுநருக்கல்ல எதிர்ப்பு, ஆரியத்துக்கு எதிர்ப்பு, நமக்கான ஆதரவு, திராவிடத்துக்கான ஆதரவு. ஒன்று சொல்லுகிறேன், கவலைப்படாதீர்கள். எத்தனை பகை வந்தாலும், எத்தனை தடை வந்தாலும் திராவிடம் வெல்லும், திராவிடம் வெல்லும், திராவிடம் வெல்லும். நன்றி, வணக்கம்.